வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு திடீர் இன்ஸ்டன்ட் வடை தாங்க. வடைக்கு பருப்பே தேவையில்லைங்க. நீங்கள் செய்யணும்னு நினச்சா சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நைஸ் அவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் கெட்டி அவுல் தான் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் 15 நிமிஷம் கிட்ட ஊற வைக்கணும். இந்த அவுல் வந்து ஊறணும் தேவையில்லை. நம்ம 2-3 தடவை அலசினாலே நல்லா சாஃப்டாகிடும். நம்ம பிசைஞ்சிடலாம், அந்த அளவுக்கு வந்துடும். ஆனால் 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசிடுங்க. ரொம்பவே சாஃப்டாகிடும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இப்போதைக்கு வச்சிடலாம். இதை இன்னொரு பவுல் எடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2, அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெருஞ்சீரகம் இதில் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இதை லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இறங்கும். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்ம வடைக்கு. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவாவும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக நம்ம வடை வரத்துக்கு தான். ரொம்ப ரவா சேர்த்துறாதீங்க, இந்த அளவுக்கு மட்டும் சேருங்க. ரொம்ப ரவா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம கையால் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும். நம்ம மசால் வடை மாதிரியே தாங்க இருக்கும், கொஞ்சம் கூட அந்த டேஸ்ட் வந்து மாறாது. இப்போது நம்ம அவுளில் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி போடுங்க. நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. கெட்டி அவுளாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். 15 நிமிஷம் அதை ஊற வைக்கணுங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற பவுலில் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பவுல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் இது கூடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் ஆக்சுவலாக மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன் முதல்ல, அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணோம் உங்களுக்கு வடைக்கு, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முதல்ல சேர்த்துருங்க, நான் மறந்துட்டனால இப்போ சேர்க்குறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அதெல்லாம் யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிட்டோம். இப்போது இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம மசால் வடைக்கெலாம் உருட்டுவோம்ல, அந்த சைஸ்க்கு உருட்டி லைட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ இருக்க எல்லா மாவையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லை உங்கள் வீட்டில் திடீர்னு வடை சுட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வடையை டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லை. நம்ம அவுல் தான் யூஸ் பண்ணுறோம், அது உடம்புக்கு நல்லது தான். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. சென்டரில் ரொம்ப அழுத்தாமல் கார்னரில் மட்டும் லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வடை நல்லாயிருக்கும். இல்லைன்னா சப்ப சப்பையாக போயிடும். இந்த பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் லைட்டாக தட்டி விட்டுருங்க. சென்டரில் உப்பு நாப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்போ தட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு இது பருப்பு நம்ம மசால் வடைனா கூட நமக்கு வாய்வு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த வடை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒரு வானலியில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சோடனே இதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காதுங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மசால் வடை இல்லை அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. அதே டேஸ்ட், அதே ஃப்ளேவரோடு இருக்கும். பெருஞ்சீரகம் சேர்க்க மறக்காதீங்க, அது நல்லாவே உங்களுக்கு இந்த வடைக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். திருப்பி போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிற மசால் வடை மாதிரியே தாங்க இருக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த மாதிரி திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வேகிறதும் உங்களுக்கு நார்மல் வடை வேகிற அளவுக்கு தான் ஆகும். பார்த்தீங்களா,
வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லாவே ஃப்ளேவர் இருக்குங்க அந்த வடைக்கு. எண்ணெயெல்லாம் இதில் வடித்து இப்போ நம்ம எடுத்து வைக்கலாம் பிளேட்டில். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அவல் வடை இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த திடீர் வடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்தாங்க, ஏதாவது திடீர்னு செய்யணும் வடை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் பிச்சு காமிக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.